இந்திய கல்வி முறையில செயற்கை நுண்ணறிவு ஏஐயோட அறிமுகம் 2026-27 கல்வி வருஷத்திலிருந்து 3வது வகுப்பிலிருந்தே ஏஐய ஒரு பாடமா கொண்டு வர அரசாங்கம் திட்டம் போட்டிருக்கு. இது தேசிய கல்விக் கொள்கை 2020ஓட ஒரு பகுதி. எதிர்காலத்துக்கு பசங்களை தயார்படுத்துற ஒரு பெரிய முயற்சி. 3வது வகுப்புல இருந்தே ஏஐயா கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. இதோட அடிப்படை நோக்கம் என்ன? இது மாணவர்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க? முக்கிய நோக்கம் ஏஐ தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்த போற எதிர்கால உலக பொருளாதாரம் சமூகத்துக்கு இந்திய மாணவர்களை தயார் பண்றதுதான். ஏஐ மூலமா இயங்குற கற்றல் தளங்கள், அதாவது லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட தனிப்பட்ட வேகம், அவங்க புரிஞ்சுக்கிற விதம், அவங்களோட பலம் பலவீனம் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி பாடங்களை பர்சனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். பர்சனலைஸ்டு லேர்னிங். ஆமா. உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் கஷ்டமா இருந்தா ஏஐ பிளாட்ஃபார்ம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி, வேற மாதிரி விளக்கம், வீடியோஸ்னு தேவைக்கேத்த மாதிரி கொடுக்கும். அதே சமயம் வேகமா படிக்கிறவங்க போர் அடிக்காம அடுத்த லெவலுக்கு போகலாம். இது எப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனி டியூட்டர் கிடைக்கிற மாதிரி. ஓ, இது பலதரப்பட்ட கற்றல் தேவை இருக்கிற மாணவர்களுக்கு உதவுறதோட மொழி தடைகளை தாண்டி கற்றலை இன்னும் இன்க்ளூசிவா, அதாவது எல்லாரையும் உள்ளடக்கியதா மாத்த முடியும். இந்த பர்சனலைஸ்டு லேர்னிங் நல்ல விஷயமா தெரியுது. ஆனா டெக்னாலஜி மட்டும் போதுமா? இங்க டீச்சர்ஸோட பங்கு என்ன ஆகும்? நாட்டுல 1 கோடிக்கு மேல டீச்சர்ஸ் இருக்காங்களே, இந்த ஏஐ அவங்களை எப்படி பாதிக்கும்? அவங்களுக்கு உதவியா இருக்குமா இல்ல பாரமா மாறுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்தாலும் அது டீச்சரோட இடத்தை பிடிக்க முடியாது. அதுக்கு பதிலா ஏஐ டீச்சர்ஸ்க்கு ஒரு பவர்ஃபுல் டூலா, ஒரு அசிஸ்டண்டா இருக்க முடியும். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ மார்க் போடுறது, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, ரிப்போர்ட் ரெடி பண்றது மாதிரி நேரத்தை எடுக்கிற அட்மின் வேலைகளை ஏஐ பார்த்துக்கிட்டா டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸோட நேரடியா பேச, கிரியேட்டிவா டீச் பண்ண, அவங்களோட சோஷியல் இமோஷனல் தேவைகளை கவனிக்க, தனிப்பட்ட கைடன்ஸ் கொடுக்க நிறைய டைம் கிடைக்கும். சரி. அதாவது டீச்சர்ஸ் வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களா இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் மாதிரி ஹையர் லெவல் ஸ்கில்ஸை வளர்க்குற ஃபெசிலிட்டேட்டரா மாறுவாங்க. ஆனா இந்த மாற்றத்துக்கு டீச்சர்ஸை தயார்படுத்துறது அது பெரிய சவால் தானே? நிச்சயமா. இதுதான் இந்த திட்டத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான பாயிண்ட். நாடு பூரா இருக்கிற 1 கோடிக்கு மேல டீச்சர்ஸ்க்கு ஏஐயை எப்படி யூஸ் பண்றது, அதை வச்சு எப்படி டீச்சிங்கை மாத்துறதுன்னு போதுமான தொடர்ச்சியான பயிற்சி கொடுக்கறது ஒரு பெரிய டாஸ்க். சில ஆயிரம் டீச்சர்ஸ்க்கு பைலட் ட்ரைனிங் கொடுத்திருந்தாலும் இதை நாடு முழுக்க கொண்டு போறதுக்கு பெரிய திட்டமிடல், முதலீடு தேவைப்படும். டீச்சர்ஸோட ஒத்துழைப்பும் கத்துக்கிற ஆர்வமும் முக்கியம். எதிர்கால வேலைவாய்ப்பு பத்தி பேசும்போது ஏஐ நிறைய வேலையை மாத்தும் இல்ல இல்லாம பண்ணிடும்னு ஒரு பயம் இருக்குல்ல. இந்த நேரத்துல ஸ்கூல்லயே ஏஐ கொண்டு வர்றது எப்படி பார்க்கப்படுது? உன்னதான், ஏஐ சில வேலைகளை பாதிக்கும். ஆனா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் மாதிரி அமைப்புகளோட கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏஐ 2030க்குள்ள அது எடுக்கிற வேலையை விட அதிகமான புது வேலையை உருவாக்கும் சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா. அதனால பசங்களுக்கு சின்ன வயசுலயே ஏஐ பத்தின அடிப்படை அறிவு, அதை யூஸ் பண்ற திறன், அதோட நெறிமுறைகள் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறது அவங்க எதிர்கால பொருளாதாரத்துல பங்கு பெறவும் ஜெயிக்கவும் உதவும். ஆனா வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் பத்தாது. மாறிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கிற தன்மை, அதாவது அடாப்டபிலிட்டி, புது ஐடியாஸ் கொண்டு வர கிரியேட்டிவிட்டி, அப்புறம் ஏஐய பொறுப்பா யூஸ் பண்றதுக்கான எத்திக்கல் அவேர்னஸ், அதாவது நெறிமுறை விழிப்புணர்வு, இதுவும் ரொம்ப முக்கியம். ஏஐயோட இன்னொரு பெரிய ப்ராமிஸ் என்னன்னா கல்விக்கான அணுகலை, ஆக்சஸை அதிகரிக்கிறது. ஏஐ உருவாக்குற டியூட்டர்ஸ் பல மொழி கருவிகள் மூலமா தூரமா இருக்கிற பின்தங்கிய பகுதிகளில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல கல்வி வளங்களை கொடுக்க முடியும். ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. என்னது? இந்தியால ஏற்கனவே டிஜிட்டல் டிவைட், அதாவது டிஜிட்டல் பிரிவினை இருக்கு. எல்லாருக்கும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் வசதி இல்ல. ஏஐ கருவிகளோட செலவும் அதிகம். அதனால சரியா கவனிக்கலன்னா இந்த ஏஐ புரட்சி இப்போ இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை குறைக்காம இன்னும் அதிகமாக்க கூட வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொன்னா ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா அதோட பயன் எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்னா கவனமான பாலிசி, டீச்சர் டெவலப்மெண்ட், சமமான கட்டமைப்பு இதெல்லாம் அவசியம். கல்வித்துறையில ஏஐயோட எதிர்காலம் நிறைய சாத்தியங்களையும் அதே சமயம் சவால்களையும் கொண்டு வருதுன்னு நல்லா புரியுது.